8:30 முடிய போகிறதுக்கு 8 மணிக்கு வரும். அது 8:30 வந்திருக்கலாம். ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா முடிஞ்சிருச்சிங்கன்னு வீடியோ போட்டிருக்கலாம். Entire crowd you want to hear Anjala? Are you sure about that? உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்க உடனே ஸ்பாட்டிஃபையில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாதம் வெறும் 129 ரூபாய் மட்டுமே. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நான் உங்கள் கஜன், நீங்கள் பார்த்துட்ருக்க கஜிஸ் ட்ராவல். ஆமாங்க, இன்றைக்கும் ஒரு வீடியோவுக்கு தான் வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பி ஸ்ட்ரீட் போகலாங்கிற வீடியோ தான். ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் என்ன இருக்குங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியாது. பட் பார்த்தா தான் எனக்கும் தெரியும். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நான் காட்ட போகிறேன்னு உங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலாக எங்கே நடக்குதுன்னு சொல்ல மறந்துட்டல. எங்கே நடக்குதுன்னா நம்ம அண்ணா நகரில் தாங்க நடக்குது. அண்ணா நகர் போகலாம். பட் போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்தோம் அப்படின்னா இப்போவே மணி 6:30 ஆயிடுச்சு. அது எப்படி போவ என்ன போவ ஒன்றும் தெரில. பட் 6 to 8:30 போட்டிருந்தாங்க டைமில். ஹலோ அந்த மூமெண்ட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு 4:30 கிளம்ப ஆரம்பித்து வேகமாக கிளம்பி, அதாவது ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறேன்னா பின்னாடி பஸ் வந்து அது என்ன ட்ரெயின் வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரெயினில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய் ஐயோ பிளாட்ஃபார்ம் மாற்றி நிற்கிறேன். எப்படி இவ்வளோ வேகமாக வந்தேன்னு கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் குறுக்கு வழியில் வந்தேன்னா. ஆனால் என் வழி குறுக்கு வழி கிடையாது, எப்பயுமே நேர் வழி. ஸோ இந்த ட்ரெயினில் போயிட்டு ஹாப்பி ஸ்ட்ரீட் அங்கே வந்து அஜய் நம்ம தோஸ்து வெயிட் பண்ணுறாரு. அவர் வந்து வண்டியில் பிக்கப் பண்ணிப்பார் தாம்பரத்துலேருந்து அண்ணா நகர் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய். நானா பக்கத்தில் தாம்பரம் பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்கேன், சர்ச்சுக்கிட்ட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். போயிட்டு அங்கேருந்து அண்ணா நகர் போவோம். மணி 7 ஆயிடுச்சு. ஏதாவது வேலையாக போனால் தான் இந்த தாம்பரம் எலிவேட்டர் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. எப்பயுமே போவோமா. நான் ஆக்சுவலாக சீக்கிரமாக தான் கிளம்புனேன். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு 1.5 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம், வந்துட்டோம். டெஸ்டினேஷன் ரீச். ஹாய். அதாவது இப்போ என்ன பண்ணுறோன்னா கிம்பில் எடுத்து மாட்டிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிம்பில் மாட்டியாச்சு. நம்ம உள்ளே போகிறோம். எங்கே என்னை விட்டுட்டு போகிறீங்க? ஹாப்பி சீட்னா இவ்வளோ வேகமாக போகணுமாண்ணா? போவோம் நம்மளும். ஏய் ஹா மறந்துட்டேன் கிம்பிள் யூஸ் பண்ணேன். அது ஃபோன் உடஞ்சிருச்சு. அது வேறு கதை. அது நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போவே டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அதாவது 8:30 முடிஞ்சிடும். ஆனால் நாங்கள் வந்ததே 8 மணிக்கு. அங்கே தான் நிற்கிறோம். எங்களோட டேலண்ட்டு திறமை எல்லாமே கெத்தாக வரான்ல. அவனால் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவனால் லேட் ஆகலைன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னால் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தான் லேட் ஆக்குனேன். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போகிறான்? எவன் கேட்பான்? 8:30 முடிய போகிறதுக்கு 8 மணிக்கு வரும். அது 8:30 வந்திருக்கலாம். ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஐயா முடிஞ்சிருச்சிங்கன்னு வீடியோ போட்டிருக்கலாம். நல்லா இருக்காதுல்ல வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டுல. அதனால தான் சீக்கிரம் வந்தேன். உள்ளே போகிறேன். பாய். நினைச்சிருக்கீங்க? கஷ்டப்பட்டு ஒரு ஃபாரின் ரேஞ்சுக்கு ஒரு சிங்கரை கூட்டு வந்து விட்டா ஒரு நாள் உச்சத்தில் இருந்தேன்னு கேட்டுருக்கீங்க பாட்டு. ஓகே லயனல் சும்மா கொடுத்துருங்க. லயனல் நீங்க ஆர்வம் ஆயிட்டீங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க கொடுத்துருங்க. வரும்போது பையன் டல்லா வந்தான். இப்ப என்னன்னா 2 சைட்லயும் பிளஷ் போட்ட மாதிரி அண்ணா நான் அடுத்த லைன் கொடுத்துருமா அப்படின்றோம். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவேர்னஸும் நடக்குது. என்னென்னா அடாப்ஷன் HFAங்கிற ஒரு இது. ஆக்சுவலாக இதை பார்த்து தான் நாங்களே வந்தோம் கண்டுபிடிச்சி ஹாப்பி ஸ்ட்ரீட் இன்னைக்குன்னு. பட் இருந்தாலும் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி அடாப்ஷனும் நடக்குது. உங்களுக்கு அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணலாம்.
வீக்லி ஒன்ஸ் ஹாப்பி ஸ்ட்ரீட் அண்ணா நகரில் நடக்கும். லொக்கேஷன் எப்படி நான் பின் பண்ண மாட்டேன், அது ஹாப்பி ஸ்ட்ரீட்னு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வரும் ஓகேவா, இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஒரு வாட்டி செருப்படி வாங்கினது பத்தாது, திரும்ப வாங்கணுமா? மரியாதை எங்கிட்ட போயிடு. அவள் தான் முடிஞ்சிச்சு. நம்ம வீட்டை பார்த்து போகிறோம். ஹாப்பி ஸ்ட்ரீட்னா இப்போ பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணியிருக்கலாம். டக்குன்னு முடிஞ்ச மாதிரி தெரியுது. அவன் சொல்லுவான், அவன் ஆடவே இல்லைங்க. சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சா. ஏய் அங்க 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 ரகுமாரி சுகுமாரி என் மலரோடு மலரடி மலருக்குள்ளடி சஞ்சானே தோனே தானே நானோ அவன் மகனானே அம்பே அம்பாரோ சஞ்சானே தோனே தானே நானோ அவன் மகனானே அம்பே அம்பாரோ. இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்காங்க, ரோட்ல பார்க்கவே முடியல. ஐயோ நமக்கு மட்டும்தாங்க இப்படி ஆகுது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள வந்துச்சு. இருந்தாலும் லைஃப் ஜாலி பாய். அந்த ஆண்டவனே நம்ம பக்கம்.